தந்தையும் மகனும் அப்படிங்கிற தலைப்புல அமரர் கல்கி அவர்கள் எழுதிய ஒரு சிறு கதையை தான் நான் இன்னைக்கு உங்களுக்காக வாசிக்க போறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனிதாவின் மை டியர் கதை. இது உங்கள் சிந்தனைக்கான பூஸ்ட். வாங்க கதையை தொடரலாம். தேச சரித்திரம் படிச்சவங்க சிவாஜிங்கிற பேரை கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த மகாராஷ்டிர சிங்கம் பூனாவில ஆட்சி புரிய தொடங்கி இருந்த காலம், அதாவது சுமார் 250 வருஷங்களுக்கு முன்னால. செந்தமிழ் நாட்டை சேர்ந்த தொண்டை மண்டலத்துல திருவண்ணாமலைக்கு சமீபமான ஒரு கிராமத்துல கேசவன் என்ற பெயருடைய ஒரு குடியானவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஆடு மாடுகளும் வயல் காடுகளும் வேண்டிய அளவு இருந்தன. ரொம்ப அழகான மனைவியும் வாய்த்திருந்தா. அவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு திருவேங்கடம் என்று பெயர் வைத்து சீராட்டி தாலாட்டி பாராட்டி வளர்த்து வந்தனர். ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துரதிருஷ்டங்களில் மனைவி அழகியாய் வாய்ப்பதை போல் வேறொன்றுமில்லை என்று யாரோ அனுபவ ஞானி ஒருவர் கூறியிருக்கிறார். கேசவன் விஷயத்தில் அது உண்மையாயிற்று. அறுவடை காலத்தில் ஒரு நாள், அப்போது 12 வயது பையனாயிருந்த தன் பிள்ளையுடன் கேசவன் வயல்வெளிக்கு சென்றிருந்தான். அவன் சாயங்காலம் திரும்பி வந்த போது வீடு அல்லோல கல்லோலமாய் கிடப்பதை கண்டு திடுக்கிட்டான். தன் வாழ்க்கை துணைவியை காணாமல் பதறினான். அக்கம் பக்கத்தில் விசாரித்ததில் அன்று ஆற்காடு நவாப் அந்த கிராமத்தின் வழியாக செஞ்சிக்கோட்டைக்கு போனதாகவும், அந்த காட்சியை காண ஊர் ஸ்திரீகள் எல்லாம் வந்து சாலையின் இருபுறமும் நிற்க, அவர்களில் கேசவன் மனைவி மேல் நவாபின் தயவு விழுந்து விட்டதாகவும், அவளை உடனே பல்லக்கில் ஏற்றி கொண்டு போனதாகவும் தகவல் தெரிய வந்தது. அன்றிரவு கேசவன் பித்து பிடித்தவன் போல ஊரெல்லாம் சுற்றி அலைந்து கொண்டிருந்தான். மறுநாள் காலையில் தன் மனைவியை பற்றி நல்ல செய்தி வந்த பிறகுதான் அவன் மனம் ஒருவாறு ஆறுதல் அடைந்தது. செஞ்சிக்கோட்டையின் மேல் செங்குத்தான ஓரிடத்தில் பல்லக்கு ஏறி கொண்டிருந்த போது கேசவன் மனைவி திடீரென்று பல்லக்கில் இருந்து கீழே குதித்து உயிர் தியாகம் செய்து நவாபின் தயவில் இருந்து தன்னை பாதுகாத்து கொண்டாள். ஊரார் சென்று அவள் உடலை எடுத்து கொண்டு வந்தனர். கேசவன் தன் மனைவியின் உயிரற்ற உடல் முன்னிலையில் ஒரு சபதம் செய்து கொண்டான். ஸ்திரீகளின் கற்புக்கு காவல் இல்லாத நாட்டில் என்னுடைய சந்ததிகளை விட்டு செல்லேன். இனி நான் மறுமணம் புரிய மாட்டேன். என் மகனுக்கும் கல்யாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று அவன் சபதம் செய்தான். இந்த சம்பவம் நடந்து 7-8 வருஷங்களுக்கு அப்பால் வடக்கே பண்டரிபுரத்தில் இருந்து ஒரு பெரியவர் திருப்பதி மலைக்கு வந்திருந்தார். அவருக்கு சமர்த்த ராமதாஸ் என்ற பெயர் வழங்கிற்று. அவர் ஆஞ்சநேயருடைய அவதாரம் என்றும் பகவானை நேருக்கு நேர் தரிசித்தவர் என்றும் ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள். 6 மாத காலம் அவர் மரக்கிளைகளிலேயே ராம் ராம் என்று ஜபித்து கொண்டு காலம் கழித்தாராம். அந்த மகானிடம் உபதேசம் பெறுவதற்காக தமிழ்நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் ஜனங்கள் வந்தார்கள். ஆனால் அவர்களில் அநேகர் இவருடைய உபதேசம் பிடிக்காமல் திரும்பி போய்விட்டார்கள். அப்படிப்பட்டவரிடம் ஒரு நாள் கேசவனும் அவனுடைய மகன் திருவேங்கடமும் வந்து சேர்ந்தனர். திருவேங்கடம் இப்போது 20 வயதை கடந்த திடகாத்திர வாலிபனாக இருந்தான். கேசவன் ராமதாசரின் பாதங்களில் விழுந்து, சுவாமி, இந்த ஏழைகள் இருவரையும் தேவரீரின் சிஷ்யர்களாக ஏற்றுக்கொண்டு அருள் புரிய வேண்டும் என்று இறைஞ்சி வேண்டினான். அப்போது திருவேங்கடத்தின் கண்களில் கண்ணீர் துளிப்பதை ராமதாசர் பார்த்தார். அவனுடைய மார்பில் கையை வைத்து சற்று நேரம் அவன் முகத்தை உற்று நோக்கினார். பிறகு கேசவனை பார்த்து, அப்பா, இந்த பிள்ளையாண்டான் உலகத்தை துறப்பதற்கு இன்னும் பக்குவம் அடையவில்லையே, இவனை ஏன் அழைத்து வந்தாய் என்று கேட்டார். அப்போது கேசவன் கண்ணீர் விட்டு கதறி அழ ஆரம்பித்தான். அந்த மகானுடைய தேர்தல் வார்த்தையால் கொஞ்சம் ஆறுதல் பெற்றதும் தன் மனைவியின் கதியையும் தான் செய்த சபதத்தை பற்றியும் விவரித்தான். பிறகு, சுவாமி, அந்த விரதத்தை இந்த பையன் கெடுத்து விடுவான் போல் இருக்கிறது. எங்கள் ஊருக்கு அடுத்த ஊரில் ரங்கம் என்ற ஒரு பெண் இருக்கிறாள். அவள் எப்படியோ சொக்கு பொடி போட்டு இவனை மயக்கி விட்டாள்.
ரங்கத்தை கல்யாணம் செய்து கொள்வேன், இல்லாவிட்டால் உயிரை விடுவேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறான். சுவாமிகள் இவன் மனதை மாற்றி அருள் புரிய வேண்டும் என்றான். சமர்த்த ராமதாசர் சிறிது யோசனை செய்துவிட்டு கூறினார், அப்பா, உன் மகன் மனதை மாற்ற ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இவனை அழைத்து கொண்டு மகாராஷ்டிரத்துக்கு போ. அங்கே சிவாஜி மகாராஜா தர்மராஜ்யத்தை ஸ்தாபனம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய இராணுவத்தில் நீயும் இவனும் சேர்ந்து விடுங்கள். அப்போது இந்த பையனுடைய மனம் மாறும். மேலும் உங்களை போன்ற திடகாத்திர சரீரங்களுக்கு இந்த நாளில் சந்நியாசம் ஏற்றதல்ல. உங்களுடைய தேசத்தின் விடுதலைக்காகவும் இந்து தர்மத்தை காப்பதற்காகவும் நீங்கள் யுத்த காலம் சென்று போர் புரிய வேண்டும் என்று சொல்லி இன்னும் பல நல்லுபதேசங்களும் செய்தார். அவருடைய உபதேசம் பலருக்கு பிடிக்காமல் போனதன் ரகசியம் இப்போது தெரிகிறதல்லவா? ஆனால் கேசவனும் திருவேங்கடும் அவ்வுபதேசத்தை சிரமேற்று கொண்டனர். அவர்கள் உடனே புறப்பட்டு இரவு பகலாக பிரயாணம் செய்து பிரதாப கோட்டையை அடைந்து ராமதாசர் கொடுத்த அடையாளத்தை காட்டி சாம்ராட் சிவாஜியின் வீர இராணுவத்தில் சேர்ந்தார்கள். இந்த பொல்லாத உலகத்தின் இயல்பை நாம் அறிந்திருக்கிறோம். அது ஒரு கணம் கூட சும்மா இராமல் சுற்றி சுற்றி சுழன்று வருவது. இதன் காரணமாக நாட்கள் அதிவேகமாக மாதங்களாகி, மாதங்கள் வருஷங்களாகி வந்தன. 6 வருஷங்கள் இவ்வாறு அதி சீக்கிரத்தில் சென்றுவிட்டன. இதற்குள் கேசவனும் திருவேங்கடமும் அநேக சண்டைகளில் ஈடுபட்டு தீர செயல்கள் பல புரிந்து உடம்பெல்லாம் காயங்கள் அடைந்து பெயரும் புகழும் பெற்றுவிட்டனர். ஒரு நாள் சிவாஜி கேசவனை கூப்பிட்டு திராவிட தேசத்தில் அவன் பிறந்து வளர்ந்தது எந்த இடம் என்று கேட்டார். கேசவன் திருவண்ணாமலைக்கு அருகில் என்று சொன்னான். செஞ்சிக்கோட்டை பார்த்திருக்கிறாயா என்று அவர் வினவ, செஞ்சிக்கோட்டையில் ஒவ்வொரு கல்லும் புல்லும் ஒவ்வொரு மூலையும் முடுக்கும் எனக்கு தெரியும் என்று பெருமையுடன் கூறினான் கேசவன். சரி, அப்படியானால் நீயும் உன் மகனும் என்னுடன் வாருங்கள் என்றார் சத்ரபதி. தேர்வு செய்து எடுத்த சில போர் வீரர்களுடன் அவர் மறுநாளே தென் திசை நோக்கி புறப்பட்டார். அடுத்த மாதத்தில் ஒரு நாள் சிவாஜியின் வீரர்கள் செஞ்சிக்கோட்டையின் மேல் எதிர்பாராத சமயத்தில் இடி விழுவது போல் விழுந்தார்கள். நவாபின் வீரர்களை சின்ன பின்னமாக ஓட செய்து கோட்டையை கைப்பற்றினார்கள். கோட்டை வசப்பட்ட அன்று சிவாஜி கேசவனை அழைத்து அவனுடைய உதவியினால் தான் அவ்வளவு சுலபமாக அந்த பிரசித்தி பெற்ற கோட்டையை பிடிக்க முடிந்தது என்று சொல்லி தமது நன்றியை தெரிவித்தார். பிறகு, ஆனால் நமது ஐயம் இன்னும் நிலைப்பட்டு விடவில்லை. கோட்டையை கைவிட்ட நவாபின் வீரர்கள் இப்போது கோட்டைக்கு வெளியே பலம் திரட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆற்காட்டிலிருந்து புது இராணுவங்களும் வந்து நம்மை முற்றுகையிடக்கூடும். ஆகையால் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இங்கே நம்முடைய பலம் இவ்வளவுதான் என்று நம் எதிரிகளுக்கு தெரியக்கூடாது. ஆகவே கோட்டையிலிருந்து யாரும் வெளியே போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த கோட்டையின் ரகசிய வழிகள் நம் வீரர்களுக்குள்ளே உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆகையால் நீதான் கோட்டையை சுற்றி பார்த்து கொள்ள வேண்டும். யாராவது வெளியில் போக எத்தனித்தால் தாட்சண்யம் பாராமல் உடனே சுட்டு கொன்றுவிடு என்று கட்டளையிட்டார். கேசவன் தன் வாழ்நாளில் எக்காலத்திலும் இல்லாத இரும்பூதத்துடன் மகாராஜ் அப்படியே என்று கூறி சென்றான். கோட்டை மதிலுக்கு மேற்புறத்தில் சூரியன் அஸ்தமித்தான். அதிவிரைவாக நாலா பக்கங்களிலும் இருள் கவிழ்ந்து கொண்டு வந்தது. கேசவனுடைய கவலை அதிகமாயிற்று. பகலை விட இரவில் 3 மடங்கு அதிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டிய அவசியத்தை அவன் உணர்ந்தான். சுற்றும் முற்றும் கூர்ந்து பார்த்து கொண்டே இருந்தான். அதென்ன அந்த பாறைகளிடையே ஒரு மனித உருவம் அல்லவா ஒளிந்து கொள்வது போல் தோன்றுகிறது. அந்த உடை, அது நவாப் இராணுவத்தின் உடை அல்லவா? ஓஹோ, எதிரியின் ஒற்றன் உளவறிந்து கொண்டு செல்கிறான். ஒரு மின்னல் தோன்றி மறையும் நேரத்தில் கேசவன் மனதில் இந்த எண்ணங்கள் தோன்றி மறைந்தன.
இரண்டே பாய்ச்சலில் அந்த உருவம் ஒளிந்து கொண்ட இடத்தை அடைந்தான். அவன் கழுத்தை பற்றி ஒரு குலுக்கு குலுக்கி, அடே நீ யார் என்று கர்ச்சித்தான். பதில் வராமல் போகவே முகத்தை திருப்பி பிடித்து உற்று நோக்கினான். நோக்கியபடியே அசையாமல் நின்றான். அவன் கண்களிலிருந்து விழிகள் வெளியே வந்துவிடும் போல் இருந்தன. ஆனால் வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து வரவில்லை. அந்த முகம் அவனுடைய மகன் திருவேங்கடத்தின் முகம்தான். திருவேங்கடத்தின் முகத்தை யாரும் திருடி இருக்க முடியாதாதலால் அவன்தான் ஒரு முஸ்லிம் வீரனின் உடையை திருடி அணிந்து கொண்டு கிளம்பியிருக்கிறான். அவன் எங்கே கிளம்பியிருக்க கூடும்? பகைவர்களுக்கு உளவு சொல்லத்தான். அட பாவி, துரோகி, சண்டாளா, என் பிள்ளைதானா நீ? இதற்காகவா உன்னை பெற்றெடுத்து இத்தனை காலமும் வளர்த்தேன்? இதெல்லாம் நிஜம்தானா அல்லது ஒருவேளை சொப்பனம் காண்கிறேனா? அப்பா, என்னை விடுங்கள், ரொம்ப அவசர காரியமாக போகிறேன், தயவு செய்யுங்கள் என்று திருவேங்கடம் சொன்னபோது கேசவன் தான் கனவு காணவில்லை என்பதை உணர்ந்தான். என்ன, அவசரமாய் போகிறாயா? ஆமாண்டா, அவசரமாய் யமலோகத்துக்கு போக போகிறாய் என்று கூறிக்கொண்டே கேசவன் கோப சிரிப்பு சிரித்தான். இல்லை அப்பா, யமலோகத்துக்கு இல்லை. நான் யமலோகத்துக்கு போய்விட்டால் தங்களுக்கு யார் கர்மம் செய்வார்கள்? அட பாவி, நிஜத்தை சொல்லிவிடு. எங்கே கிளம்பினாய்? என்ன துரோகம் செய்வதற்காக இந்த வேஷத்தில் புறப்பட்டாய்? கோட்டையை விட்டு யாரும் வெளியே கிளம்பக்கூடாது என்று சத்திரபதி உத்தரவிட்டிருப்பது தெரியாதா? அப்பா, என்னை நம்ப மாட்டீர்களா? பிசகான காரியம் ஒன்றுக்காகவும் நான் போகவில்லை. மிகவும் முக்கியமான அவசரமான வேலைக்காகவே போகிறேன். தயவு பண்ணி என்னை நம்புங்கள் என்று கெஞ்சினான் திருவேங்கடம். முடியாது, முடியாது, நிஜத்தை சொல்லிவிடு. மகாராஜாவிடம் உன்னை அழைத்து சென்று காலில் விழுந்து மன்னிக்கும்படி வேண்டுகிறேன். இல்லாவிட்டால் உன்னை எடுத்து வளர்த்த இதே கையினால் இந்த இடத்திலேயே உன்னை கொன்று விடுவேன். திருவேங்கடம் சற்று யோசித்தான். அப்பா, நிஜத்தை சொல்லிவிடுகிறேன், மன்னியுங்கள். என்னுடைய ரங்கத்தை பார்க்கத்தான் போகிறேன். பொழுது விடுவதற்குள் திரும்பி வந்து விடுகிறேன் என்பதற்குள் கேசவன், பொய் பொய் பொய், ரங்கத்தை பார்க்க போவதற்கு இவ்வளவு அவசரம் என்ன? ராத்திரியில் கிளம்புவானேன் என்றான். அப்பா, ரங்கத்துக்கு உடம்பு சரிப்படவில்லையாம், சாக கிடக்கிறாளாம். நாளை வரையில் உயிரோடு இருப்பாளோ என்னவோ தெரியாது. அடே, நேற்று பையன் நீ என்னையா ஏமாற்ற பார்க்கிறாய்? ரங்கம் சாக கிடப்பதெல்லாம் உனக்கு எவ்வாறடா தெரியும்? யார் வந்து சொன்னார்கள்? உன்னை பிடிப்பதற்கு சற்று முன்னால் என்ன நினைத்து கொண்டேன் தெரியுமா? என்னுடைய சபதம் போதும், அதற்கு இனிமேல் அவசியமும் இல்லை. தர்மராஜ்யம் ஸ்தாபனமாகிவிட்டபடியால் நம் குழந்தை இனிமேல் கல்யாணம் செய்து கொள்ளலாம். நாமே மகாராஜாவிடம் உத்தரவு பெற்று போய் அந்த பெண்ணை பார்த்துவிட்டு வர வேண்டும் என்றெல்லாம் நினைத்தேன். ஆனால் நீயோ, அட பாதகா, துரோகி பயலி, எங்கேடா ஓடுகிறாய்? விஷயம் என்னவென்றால், கேசவன் அப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது திருவேங்கடம் திடீரென்று அவன் கையில் இருந்த துப்பாக்கியை தட்டிவிட்டு ஒரு துள்ளு துள்ளி ஓட்டம் பிடித்தான். அடுத்த க்ஷணத்தில் புதர்கள் பாறைகளிடையில் அவன் மறைந்து விட்டான். கேசவன் முதலில் ஓடி துப்பாக்கியை எடுத்துக்கொண்டான். பிறகு திருவேங்கடத்தை தேடினான். எவ்வளவு தேடியும் பயனில்லை. இதற்குள் நன்றாய் இருட்டியும் போய்விட்டது. இவர்கள் இருவர் பேசினதையும் அதன் முடிவையும் மூன்றாவது மனிதர் ஒருவர் மறைவாக இருந்து கவனித்துவிட்டு சென்றது அவர்கள் இருவருக்கும் தெரியாது. மறுநாள் பொழுது விடிந்து கொஞ்ச நேரமானதும் கேசவன் மகாராஜாவிடம் வந்தான். இரவெல்லாம் கண் விழித்ததினால் அவனுடைய கண்கள் கோவை பழம் போல் சிவந்திருந்தன. அவன் பேயடித்தவன் போல் காணப்பட்டான். கீழே சாஷ்டாங்கமாய் விழுந்து தண்டனிட்டு, மகாராஜ், கடமையில் தவறிவிட்ட பாதகன் நான், என்னை தண்டியுங்கள் என்று கதறினான். சிவாஜி அவனை தூக்கி நிறுத்தி,
என்ன சமாச்சாரம் என்று கேட்டார். கேசவன் முதல் நாள் நடந்ததையெல்லாம் விவரமாக கூறினான். அவன் கூறி முடிக்கும் சமயத்தில் அங்கே வந்தது யாரென்று நினைக்கிறீர்கள்? ஆம், அவன் பிள்ளை திருவேங்கடம்தான். கேசவன் அவனை பார்த்ததும் பரபரப்புடன் தன் வாளை உருவிக்கொண்டு அடே துரோகி என்று கூறிய வண்ணம் குத்த போனான். சிவாஜி அவனுடைய கையை பிடித்து தடுத்தார். கொஞ்சம் பொறு, முதலில் அவன் போன சங்கதி காயா பழமா என்று சொல்லட்டும் என்றார். பழந்தான் மகாராஜ் என்றான் திருவேங்கடம். தன்னுடைய இடுப்பில் பத்திரமாய் முடிந்து வைத்திருந்த மகாராஜாவின் முத்திரை மோதிரத்தை அவிழ்த்து அவரிடம் கொடுத்தான். கேசவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மகாராஜா, அது என்ன? தாங்கள்தான் இவனை அனுப்பினீர்களா என்று கேட்டான். ஆமாம், செங்கற்பட்டு ஏரியில் நம்முடைய சேனாதிபதி சில இராணுவங்களுடன் காத்திருக்கிறார். அவரை அங்கே இருந்து நேரே வேலூருக்கு சென்று தாக்க சொல்லி செய்தி அனுப்ப வேண்டியிருந்தது. அதற்காகத்தான் இவனை அனுப்பினேன். வேறு யாருக்கும் தெரியக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தேன். இந்த முக்கியமான வேலையை செய்து முடித்ததற்காக திருவேங்கடத்துக்கு ஜமேதார் பட்டம் அளிக்கிறேன் என்றார் சத்ரபதி. அதை கேட்டு கேசவன் வெறுப்புடன் என்னவும் சிவாஜி நிமிர்ந்து பார்த்தார். மகாராஜ், தாங்கள் இவனுக்கு பட்டம் அளிக்கிறீர்கள். நானாயிருந்தால் 4 அறை கொடுத்து புத்தி கற்பித்திருப்பேன். இந்த முட்டாளிடம் அவ்வளவு முக்கியமான வேலையை கொடுத்தீர்களே. எப்போது மகாராஜாவின் காரியமாக போகிறானோ அப்போது யாராயிருந்தால் என்ன, கையிலே கத்தி இல்லையா? அப்படியா பேசிக்கொண்டு பொய் சாக்கு சொல்லி கொண்டிருப்பார்கள்? நான் அவனை சுட்டு கொண்டிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? காரியம் கெட்டு போயிருக்குமே என்றான் கேசவன். ஆமாம், அந்த குற்றத்திற்காக இவனை தண்டிக்கவும் போகிறேன். 6 மாதத்திற்கு இவனை நமது வீர இராணுவத்திலிருந்து தள்ளியிருக்கிறேன் என்றார் சிவாஜி. ஐயோ மகாராஜா, நிஜமாகவா என்று திருவேங்கடம் கதறினான். ஆமாம், நிஜம்தான் கேசவா. சீக்கிரம் அந்த ரங்கம்மாளை அழைத்து கொண்டு வா. நமது முன்னிலையிலேயே கல்யாணம் நடக்க வேண்டும். அவன் 6 மாதம் இல்லறம் நடத்திவிட்டு அப்புறம் நம்முடன் வந்து சேரட்டும் என்றார் சிவாஜி. கதை முடிந்தது. இத மாதிரி இன்னும் பல நல்ல கதைகள் கேட்க நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வேறு ஒரு நல்ல கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.